வணக்கம். சாப்பிங் போர்டு, அதாவது கட்டிங் போர்டு, காய்கறி வெட்டும் பலகை வந்து நம்ம வந்து என்ன வாங்கலாம் அப்படின்றத பதிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக திருமணமாக போகும் பெண்ணுக்கும் சரி, வேறு மற்றவங்க வந்து புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணினா ஆல் பட்டன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ சாப்பிங் போர்டு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து மரம் தாங்க பெஸ்ட்டு. அந்த காலத்துலேருந்து வந்து அவங்க வந்து மரம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்தது தான் அந்த பிளாஸ்டிக்ன்றது. அது வந்து சாப்பிங் போர்டுன்றது வந்து ஒரு ஸ்டைலாக, ஒரு அழகாக, நல்லா கலர் கலராக வரவே அதை வந்து நாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் வந்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ண இதில் வந்து உங்களுக்கு வந்து துகள்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உங்களுக்கு அந்த கட்டிங் பீஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக வரும். அது அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளார போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து மரம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் வந்து அந்த பிளாஸ்டிக் போய் நம்ம வந்து வயிற்றில் வந்து குடலில் வந்து அது போய் சேர்ந்து அது இன்டைஜஷனை உண்டு பண்ணி ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கோபத்தை டென்ஷனை எல்லாம் முழுக்க அவங்க சாப்பிங் போர்டில் காமிச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு. அதில் அவ்வளோ கட் பண்ணி அவ்வளோ இது இருந்தது. அதில் வந்து நிறைய வரிகள்லாம் விழுந்து அதில் வீணாக போயிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வயிற்றில் தான் அது போயிருக்கும். அதனால் வந்து மரம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து உங்களுடைய விலைக்கேற்ற மாதிரி விதவிதமாக இப்போ வந்து விற்கிது. என்னென்னலாம் வந்து வகைகள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரியும் நீங்கள் வந்து இது ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். அந்த பதிவை தான் நான் இப்போ காமிக்கிறேன். நான் இது பாருங்கள். இது வந்து வேப்ப மரம். இப்போ அதிகமாக வந்து இப்போ வந்து வேப்ப மரத்தில் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து கடையிலையும் இந்த மாதிரி கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆசாரிங்க இருந்தாங்கன்னா பியூரான ஒரு வேப்ப மரத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து முகர்ந்து பார்த்தாலே தெரியும். அந்த வேப்ப மரத்தோட அந்த கசப்பு வாசனை தெரியும். இது வந்து வயிற்றில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிக்கும். இந்த பீஸ் வந்து கொஞ்சம் போனால் கூட, இதில் இருக்கிற அந்த துகள்கள் போனால் கூட இதில் வயிற்றில் இருக்கிற அந்த கிருமிகள்லாம் அழிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து வேப்ப மரத்தில் முதன்மையானது வந்து வேப்ப மரத்தில் வந்து நீங்கள் வந்து சாப்பிங் போர்டு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நாம் செஞ்சுக்கலாம், செய்கிற மாதிரி இருந்தால். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தினசரி நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து 500 1000 போடுறதுல வந்து தப்பே கிடையாது உங்களுக்கு. அப்புறம் இந்த ஹோம் சென்டரில், அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங்லலாம் வந்து இந்த மாதிரி பேம்பு ஐட்டங்கள் சொல்லிட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு மரம் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் எல்லாமே. இது வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பேம்பில் வந்து செய்யவே முடியாது. அதாவது மூங்கிலில் வந்து இது வந்து செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இது வந்து என்ன பீஸு என்னதுன்னு கரெக்டாக வந்து எனக்கு வந்து தெரியல. இது ஏதாவது இதுவாக இருக்கலாம், வேறு ஏதாவது. அதை வந்து இது வந்து தனித்தனியாக இவங்க வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், கொஞ்சம் நாளில் வந்து இது வந்து மக்கி இது வந்து அப்படியே பிளேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இது வந்து நல்லா கிடச்சிருந்தது, ரொம்ப ஃபேஷனாக அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து உதிர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக வந்து நாம் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு உடனே கழுவி நம்ம வந்து தொங்க விட்டுடணும். நம்ம வந்து காய வச்சிடணும் தொடச்சி. மரத்தில் உள்ளது வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த காலத்தில் அருவாமனை பயன்படுத்தினாங்க. அது அயன் வந்து அதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு சேரும். இதுவும் என்னோடது பழசு தான், ரொம்ப பழசு இது. அருவாமனையில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களாம் அதில் தான் அறிவாங்க. அதனால் இதை நான் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுட்ருக்கிறேன். இதில் இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள சேரும். மரம் இந்த மாதிரி ஃபோல்டிங்காக இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஏதாவது குக்கர் ஆஃப் பண்ணுறோம், இல்லை வீட்டில் குழந்தைங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் அருவாமனை இருந்ததுன்னா அது வந்து நம்ம மடக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம எழுந்து போகலாம். யாராவது ஏதாவது இருந்தால் ஆபத்து இல்லாமல் உண்டாக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அருவாமனை வாங்குறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் உள்ளது நீங்கள் வந்து கத்தி கூட வந்து இரும்பில் வந்து வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து வந்து நமக்கு வந்து உடம்புல சேரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். அது துருப்பிடிக்க அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. அதனால் சில்வர் வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து இதில் பாருங்கள், வெரைட்டியாக இப்போ வந்து நமக்கு அமேசானில் எல்லாத்துலேயுமே ஆன்லைன் ஷாப்பிங்கில் இது கிடைக்கிது. பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். பிளேட்டில் வைக்கணுமோ எப்படி வேணுமோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கலைன்னா ஆர்டர் கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸில் நம்ம தனித்தனியாக வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கட்லரிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி விதவிதமான வடிவத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். நிறைய விதவிதமாக விற்கிது அமேசானில், ஆன்லைன்லலாம். இதுவும் பாருங்கள், ஃபுல் அண்ட் வுட்டு.
இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து நம்ம வாங்கலாம். பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி மனை அப்படி இல்லைன்னா செங்கல் வடிவத்தில் இது மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சமையல்காரங்க கேட்ரிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாருங்கள், இது சரவணா ஸ்டோரில் நல்ல வெயிட்டு 600 rupees சம்திங் அவ்வளோதான். இது நல்ல வுட்டு. இது வந்து ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது தூக்கிறதுக்கே முடியல. 677 ரூபாய் இதெல்லாம் விற்கிது. இந்த மாதிரி இது பாருங்கள், வுட்டெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு வகையான வுட்லேயும் இது வந்து இருக்குது. டீக் வுட்லேருந்து ரோஸ் வுட்டு எல்லா வகையான வுட்டும் இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து இது ஒத்து வரலன்னா நீங்கள் சப்பாத்தி பலகை கூட வந்து உங்களுக்கு வந்து இது நிறையா வந்து கிடைக்கிது. நமக்கு மரத்துலேயே வந்து சப்பாத்தி பலகை கிடைக்கிது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மரப்பலகையை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது வாங்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து நல்லா தெரியணும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம உடம்புல வந்து அது வந்து சேரும். நமக்கு ஒன்றும் பண்ணாது. பாருங்கள், ரொம்ப சீப்பான இது தான். இதுவும் நம்ம ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த விலை 82 rupeesல நம்ம வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவங்கவுங்களுக்கு ரேட்டு எந்த அளவுக்கு பட்ஜெட் எப்படி ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பலகையும் வந்து நாம் வந்து சாப்பிங் போர்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பலகையாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிங் போர்டு வந்து இந்த மாதிரி வந்து வகை வகையாக வந்து ஸ்டோரேஜோடு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வகைகள் வந்து இப்போ வருது. உங்களுக்கு இது வந்து மரத்துலேயே உள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸு அப்படியும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஹோம் சென்டர்லேயும் இப்போ வந்து வகை வகையாக வந்து இதை விற்கிது. உங்களுக்கு இது வந்து ட்ராயரோடு உங்களுக்கு நம்ம வந்து கட் பண்ணி தனித்தனியாக வெங்காயம் தனியாக, கேரட் தனியாக, பொரியலுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி உள்ளார வச்சுக்கலாம். காயாமல் அப்படியே இருக்கும். நமக்கு சமைக்கும் போது 1 hour கழித்து கூட நம்ம சமைக்கணுன்னா நம்ம வந்து சமைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து வசதியாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒவ்வொன்றும் அந்த வுட்டுக்கு அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறும். 1000 rupees கூட இது சில டைமில் வந்து இருக்கும். 1800 அந்த மாதிரி கூட இருக்கும். இது வந்து அநேகமாக 1800 நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தேன், ஒரு 6-7 monthsக்கு முன்னாடி. ஸோ அதனால் இப்போ போய் தேடாதீங்க. இப்போ ஷாப்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்காது. ஷாப்லாம் திறந்த பிறகு நீங்கள் வந்து மெல்லமாக எப்போ வாங்கணுமோ அப்போ வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அது வந்து டீக் வுட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு டீக் வுட் பிடிச்சா அதுவும் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நீம் வுட்டே நீங்கள் வாங்குங்க. வேப்ப மரம் தான் நமக்கு வந்து வயிற்றில் இருக்கிற கிருமிகளையும் அழிக்கும், பூச்சிகளையும் அழிக்கும். அதனால் அதை நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க. சில வகை சாப்பிங் போர்டு வந்து இந்த மாதிரி வந்து நைஃபோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வரும். இதுவும் வந்து இது பாருங்கள், இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து மர கலரில் இருக்குது. ஆனால் பட் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கு. இது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் மரத்தில் உள்ளது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி ஐட்டம் கூட நான் வச்சுருந்தேன். இது நான் பின்பக்கம் வந்து அந்த ஒரு மாதிரி சொரன்னு போய் ஒட்டிக்குது. அதனால் அது சரி வரல. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், விதவிதமாக எவ்வளோ வகை வகையாக விற்கிது பிளாஸ்டிக்கில். பிளாஸ்டிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.